அருகே தளவாபாளையம் பகுதியில் சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பிடித்து எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. ராயனூர் பகுதியைச் சேர்ந்த காமராஜ் என்பவர் தனது காரை சர்வீஸுக்கு விட்ட நிலையில் அதனை மெக்கானிக் தனசேகர் ஓட்டி பார்த்துள்ளார். அப்போது சேலம் கரூர் தேசிய நெடுஞ்சாலையில் தளவாபாளையம் பகுதியில் சென்றபோது காரின் முன் பக்கத்திலிருந்து புகை வந்துள்ளது. இந்த நிலையில் காரினை சாலை ஓரமாக நிறுத்திவிட்டு தனசேகர் வெளியேறியுள்ளார். இதையடுத்து மளமளவென தீ பற்றி கார் முழுவதும் எரிந்து சேதமடைந்தது. சிவகங்கை அருகே சாலையில் டேங்கர் லாரி கவிழ்ந்த விபத்தால் அதில் ஏற்றி வரப்பட்ட 30,000 லிட்டர் மொலாசிஸ் வீணானது. படமாத்தூர் அருகே உள்ள தனியார் சர்க்கரை ஆலையிலிருந்து கரும்பு பாகின் கழிவான மொலாசிஸ் டேங்கர் லாரி மூலம் தனியார் மதுபான ஆலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. தோழபுரம் வழியாக சென்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலையோர பள்ளத்தில் தலைகீழாக கவிழ்ந்தது. இதில் ஓட்டுநர் பாலமுருகனுக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. திருவண்ணாமலையில் உள்ள பாத்திரக்கடையின் ஷட்டரை உடைத்து உள்ளே புகுந்த 4 பேர் பணத்தை திருடிச் சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. அதிகாலை 4 மணி அளவில் அவலூர்பேட்டை சாலையில் உள்ள பாத்திரக்கடைக்குள் புகுந்த நபர்கள் 20,000 ரூபாயை திருடிச் சென்றனர். கடையில் வேறு எந்த பொருட்களும் திருடப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சந்தூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர்கள் சரிவர பணிக்கு வருவதில்லை என நோயாளிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். போச்சம்பள்ளி அடுத்த சந்தூரில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் செயல்பட்டு வருகிறது. இதில் சுற்றுவட்டாரங்களில் உள்ள 65 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் நாள்தோறும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் இங்கு குடிநீர் வசதி, கழிப்பறைக்கு தண்ணீர் வசதி உள்ளிட்டவை இல்லை என்றும், மேலும் மருத்துவர்கள் சரிவர பணிக்கு வருவதில்லை என்றும் நோயாளிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே 3 நாட்கள் தொடர் விடுமுறையை ஒட்டி சொந்த ஊர்களுக்கு செல்ல மக்கள் படையெடுத்ததால் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. புனித வெள்ளி, ஈஸ்டர் என்ற தொடர் விடுமுறையால் பெங்களூருவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய வாகனங்களின் எண்ணிக்கை வழக்கத்தை விட அதிகரித்து காணப்பட்டன. இதனால் ஓசூரிலிருந்து கிருஷ்ணகிரி செல்லக்கூடிய சாலையில் 3 கிலோமீட்டர் தூரம் வரை வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. கடலூரில் பாதாள சாக்கடையில் இருந்து வெளியேறிய கழிவு நீரில் இருசக்கர வாகன ஓட்டி வழுக்கி விழுந்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. திருப்பாதிரி புலியூர் கூத்தப்பாக்கம் சாலையில் அரசு மகளிர் கல்லூரி முன்பு பாதாள சாக்கடையில் இருந்து கழிவுநீர் வெளியேறி சாலையில் வழிந்தோடுகிறது. எண்ணெய் பசையுடன் உள்ள இந்த நீரில் சென்ற இருசக்கர வாகன ஓட்டி ஒருவர் நிலை தடுமாறி கீழே விழுந்து காயமடைந்தார். மயிலாடுதுறை அருகே தேரெழுந்தூரில் திருநாய் கடித்து ஒரே நாளில் 8 பேர் காயமடைந்தனர். வசந்தா என்ற மூதாட்டி கடைக்கு சென்ற போது திருநாய் அவரை விரட்டி கடித்தது. இதில் பலத்த காயமடைந்தவர் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதே நாய் லட்சுமி, செல்வம், அர்ஜுனன் உட்பட 8 பேரை கடித்துள்ளது. இது தொடர்பாக அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தும் நாயை பிடிக்க எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரை அடுத்த இருங்காட்டுக்கோட்டை சிப்காட்டில் அட்டைப்பட்டி தயாரிக்கும் நிறுவனத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. அதிகாலையில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். பணியிலிருந்து 68 பேரும் மீட்கப்பட்டு 6 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. இந்த விபத்தில் சுமார் 200 கோடி ரூபாய் அளவிற்கு இழப்பு ஏற்பட்டிருக்கலாம் என கணிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் வக்ஃப் சட்ட திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையத்தில் கடையடைப்பு போராட்டம் நடைபெறுகிறது. மேலப்பாளையம் பகுதியில் உள்ள ஜமாத் தலைவர்கள், அரசியல் கட்சியினர், வியாபாரிகள் இணைந்து கடையடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தனர். நகரில் உள்ள 1500க்கும் மேற்பட்ட கடைகள் மூடப்பட்டுள்ளதுடன் ஆட்டோ, கார் உள்ளிட்ட வாடகை வாகனங்களும் இயங்கவில்லை. கடையடைப்பு காரணமாக மேலப்பாளையத்தில் காவல்துறை பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சியிலிருந்து 17 லட்சம் ரூபாய் பணத்துடன் வீட்டை விட்டு ஓடிய 16 வயது சிறுவனை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த ஆட்டோ ஓட்டுநருக்கு உதவி ஆணையர் சால்வை அணிவித்து பாராட்டு தெரிவித்தார்.
சேலம் புதிய பேருந்து நிலையத்தில் நின்றிருந்த ஆட்டோ ஓட்டுநர் ராஜமாணிக்கத்திடம் 16 வயது சிறுவன் தங்கும் விடுதி வேண்டுமெனவும் அப்பா அம்மா இல்லாத தனக்கு வேலை வேண்டுமெனவும் கூறியுள்ளார். இதையடுத்து வீட்டிற்கு அழைத்துச் சென்று உணவளித்த ராஜமாணிக்கம் சிறுவனிடம் விசாரித்தபோது அவர் பணத்துடன் வீட்டை விட்டு வந்ததை தெரிந்து கொண்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து பணத்துடன் காவல் நிலையத்தில் சிறுவனை ஒப்படைத்துள்ளார். கனமழையால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முட்டைக்கோஸ் விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் விலையும் சரிந்துள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்தனர். வேப்பனப்பள்ளி பகுதியில் 1500 ஏக்கர் பரப்பளவில் முட்டைக்கோஸ் சாகுபடி செய்யப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. மழை காரணமாக முட்டைக்கோஸ் அழுகும் நிலையில் இருப்பதுடன் வாங்குவதற்கும் ஆளில்லாததால் விலை சரிந்துள்ளது. 2 மாதங்களுக்கு முன்பு ஒரு மூட்டை முட்டைக்கோஸ் 1200 ரூபாய் முதல் 1500 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்போது 200 ரூபாய் முதல் 400 ரூபாய்க்கு மட்டுமே விலை போகிறது. தஞ்சை புன்னைநல்லூர் மாரியம்மன் ஆலயத்தில் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் தைலாபிஷேகம் தொடங்கியது. 800 ஆண்டுகள் பழமையான இந்த ஆலயத்தில் அம்மன் புற்றுமண்ணால் உருவானதால் அபிஷேகம் நடைபெறாது. 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இந்த தைலாபிஷேகம் நடைபெறும். இதனையொட்டி பட்டு துணி, நவதானியங்கள், பழங்கள் கொண்டு சிறப்பு யாக பூஜைகளும் கடம் புறப்பாடும் நடைபெற்றது. 48 நாட்கள் நடைபெறும் இந்த தைலாபிஷேகத்தை காண ஏராளமான பக்தர்கள் கோயிலுக்கு வருகை தருவார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் பூமாயி அம்மன் கோயில் பூத்திருவிழாவை முன்னிட்டு இரட்டை மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. திருப்பத்தூர் சிவகங்கை தேசிய நெடுஞ்சாலையில் பெரிய மாடு, சின்ன மாடு என 2 பிரிவுகளாக போட்டி நடைபெற்று மொத்தம் 26 மாட்டு வண்டிகள் பங்கேற்ற நிலையில் வெற்றி பெற்ற சாரதிகளுக்கும் வண்டி உரிமையாளர்களுக்கும் பரிசு வழங்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் ரோட் ஷோவில் கலந்து கொண்ட போது குவிந்த கூட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினே ஒழுங்குபடுத்தினார். பெருஞ்சேரி கிராமத்தில் நடைபெற்ற அரசு நலத்திட்ட விழாவில் பங்கேற்க வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொன்னேரி முதல் பெருஞ்சேரி வரை ரோட் ஷோ நடத்தினார். அப்போது அவரை காண்பதற்காக பொதுமக்கள் குவிந்ததால் அவர்களை ஒழுங்குபடுத்த காவலர்கள் திணறினர். இந்நிலையில் முதலமைச்சரே அவர்களை ஒழுங்குபடுத்தி பொதுமக்கள் மற்றும் கல்லூரி மாணவிகளிடம் கைக்குலுக்கி கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே தென்பெண்ணை ஆற்றில் தொல்லியல் கள ஆய்வின் போது 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்த விஜயநகர காலத்தின் நாணயம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. உளுந்தாம்பட்டு தென்பெண்ணை ஆற்று பகுதியில் தொல்லியல் ஆய்வாளர் இமானுவேல் மேற்புற கள ஆய்வு மேற்கொண்டார். அப்போது ஆற்றின் கரை பகுதியில் 2 செம்பு நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டது. இதனை ஆய்வு செய்ததில் அவை விஜயநகர காலத்தை சேர்ந்த நாணயம் என்பது தெரியவந்தது. நாணயத்தின் முன்பக்கத்தில் யானை ஓடுவது போலும் யானையின் மேல் பகுதியை கன்னட எழுத்தில் லா என்றும் பொறிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி NTPL அனல்மின் நிலைய ஒப்பந்த ஊழியர்கள் ஊதிய உயர்வு கேட்டு வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசின் கீழ் செயல்படக்கூடிய NTPL அனல்மின் நிலையத்தில் 1350 ஒப்பந்த ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு நெய்வேலி NLC ஒப்பந்த ஊழியர்களுக்கு வழங்குவது போன்று ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவை அமல்படுத்த கோரி NTPL அனல்மின் நிலைய ஒப்பந்த ஊழியர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். பழுதான டிவியை மாற்றித் தராத சாம்சங் நிறுவனத்திற்கு 1,49,000 ரூபாய் அபராதம் விதித்து திருவாரூர் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. புலிவளத்தை சேர்ந்த கார்த்திக் என்பவர் தனியார் ஷோரூமில் 1,30,000 ரூபாய்க்கு சாம்சங் LED டிவி வாங்கியுள்ளார். இதற்கு வாரண்டியுடன் சேர்த்து கார்த்திக் 1,49,000 ரூபாய் செலுத்தியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் 6 மாத காலத்திற்குள்ளாகவே டிவி பழுதானதால் ஷோரூம் மீதும் சாம்சங் நிறுவனத்தின் மீதும் கார்த்திக் வழக்கு தொடுத்தார். இதனை விசாரித்த திருவாரூர் நுகர்வோர் குறைதீர்ப்பு ஆணையம் கார்த்திக்கிற்கு 45 நாட்களுக்குள் புதிய டிவியை வழங்க வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் டிவியின் விலையான 1,49,000 ரூபாயை வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டது. ராமநாதபுரத்தில் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 50 கிலோ கடல் குதிரைகளை மெரைன் போலீசார் பறிமுதல் செய்தனர். சித்தார்கோட்டை கடற்கரை கிராமத்தில் மெரைன் போலீசார் ஹபீப் என்பவருடைய வீட்டில் சோதனை மேற்கொண்ட போது அங்கு 50 கிலோ எடை கொண்ட கடல் குதிரைகள் பதப்படுத்தப்பட்ட நிலையில் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது. இதையடுத்து அதனை பறிமுதல் செய்ததோடு ஹபீப்பையும் கைது செய்தனர். ஒசூர் அருகே கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையிலிருந்து பாசனத்திற்காகவும் தென்பெண்ணை ஆற்றிலும் திறந்துவிடப்படும் நீரில் 3வது நாளாக அதிகப்படியான நுரை பொங்கிச் செல்வதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர்.
கர்நாடக மாநிலத்தில் தென்பெண்ணை ஆற்றங்கரையோரங்களில் உள்ள தனியார் தொழிற்சாலைகளில் தேக்கி வைக்கப்படும் ரசாயன கழிவுநீர் தென்பெண்ணை ஆற்றில் வெளியேற்றப்படுவதால் நீரில் நுரை பொங்கி காணப்படுகிறது. தற்போது அதிகப்படியான நுரை பொங்கி துர்நாற்றத்துடன் வெளியாகிறது. ஏற்கனவே நீர் மாதிரிகளை சேகரித்த பசுமை தீர்ப்பாயத்தினர் அதன் சோதனை முடிவுகளை வெளியிட வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூர் அருகே பள்ளி அக்ரஹாரம் பகுதியில் வீட்டின் பூட்டை உடைக்காமல் 58 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளி உதவி தலைமை ஆசிரியர் வளர்மதி கடந்த 31ஆம் தேதி நிலத்தின் பத்திரப்பதிவுக்காக வீட்டில் உள்ள நகைகளை அடகு வைக்க முடிவு செய்து பீரோவை திறந்து பார்த்துள்ளார். அப்போது நகை பெட்டியில் இருந்த நகைகள் மாயமாகி இருந்தது தெரியவந்தது. இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் காவலர்கள் நடத்திய விசாரணையில் வளர்மதியின் உறவினரான சுதாகர் நகைகளை திருடிச் சென்றது தெரியவந்தது. இதையடுத்து அவரை கைது செய்து நகைகள் அனைத்தும் மீட்கப்பட்டன.